அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்றாலும் சுற்றுலா என்றாலும் இந்தியாவுக்கு அதிலும் தமிழ்நாட்டுக்கு என்று உலக அரங்கில் தனிப்பெருமை உள்ளது. சோழனின் கட்டிடங்கள், இந்திய கடற்கரைகள், முகலாய கட்டிடக்கலை என பல அருமை பெருமைகள் நம் பலருக்கு தெரிந்ததுதான். ஆனால் நமக்கு தெரியாமலும் பல பொக்கிஷங்கள் நம் தமிழ்நாட்டில் ஒளிந்துள்ளன. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் இன மொழி அரசியல் காரணமாகவும் தமிழர்களின் பெருமை வெளியே தெரிய விடாமல் சிலர் செய்த சதி இப்படி ஒரு அருமையான சுற்றுலா தலம் பற்றி வெளியில் தெரியாமலேயே உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது உத்தரகோசமங்கை என்னும் அதி அற்புத சுற்றுலா தலம். இங்குதான் பெரும் புலமை வாய்ந்தவரான மாணிக்கவாசகர் தங்கியிருந்து பல பாடல்களை பாடியுள்ளார். அவர் இந்த தலம் பற்றி உலகறிய செய்ய பல முயற்சிகள் எடுத்துள்ளார். பொதுவாக சிவபெருமான் எல்லா திருத்தலங்களிலும் நடனமாடிய நிலையில் இருக்க மாட்டார். இந்த திருத்தலத்தில் இறைவன் உமையவள் மட்டும் காணும்படி நடனமாடியிருக்கிறார். உலகிலேயே சிறப்பான தலமாக பார்க்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். அது மட்டுமல்ல, 3000 வருடங்களுக்கு முந்தைய மரகத கல்லாலான சிலையுடன் கூடிய உலகிலேயே மிக பழமையான கோயில் இது மட்டும்தான். பொதுவாக சிலைகள் சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மரகத சிலை எப்போது பார்த்தாலும் சிரித்த முகத்துடன் இருக்கிறது. காண்பவர் மனநிலையை பொறுத்து சிலைகளின் முக உணர்ச்சிகள் மாறுபடும். இந்த சிலை எப்போதும் சிரித்த முகத்துடன் வடிவமைப்பதற்கு காரணம், யார் எந்த குறையுடன் கோயிலுக்கு வந்தாலும் சிரித்து கொண்டிருக்கும் இறைவனை கண்டு மனம் இறங்கி துன்பம் மறந்து விடுவதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் நடராஜர் ரத்தின சபை என்று அழைக்கப்படுகிறது. மாணிக்கவாசகர் இப்பகுதியை உலகுக்கு உணர்த்தும் வகையில் 9 பாடல்கள் பாடியுள்ளார். ராவணனின் மனைவி மண்டோதரி இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவதும் சிவபூசை செய்வதும் தொடர்ந்து வரும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சிவன் தமிழர் தெய்வம் என்றும் ராவணன் தமிழர் மன்னன் என்றும் கூறப்படுவது இவர்களுக்குள் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. இந்த தலத்தில் ஒரு இலந்தை மரம் உள்ளது. இது பூமியின் மகா பொக்கிஷம் என்று போற்றப்படுகிறது. இதன் அடியில் மாணிக்கவாசக சுவாமிகள் அமர்ந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது. உலகிலேயே மிக உயர்ந்த மதிப்புள்ள மரகத சிலை இங்கு இருப்பது ஆங்கிலேயருக்கு தெரிந்திருக்கவில்லை. இதை அவர்கள் சாதாரண கற்சிலை என்று கருதியதால் கண்டுகொள்ளவில்லை. இதுபோல் முகலாயர்கள் படையெடுப்பின் போதும் இது களவாடப்படவில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை மார்கழி திங்கள் திருவாதிரை திருநாள் அன்று சந்தன காப்பு களையப்படும். இஸ்லாமியர்களின் புனித தலமாக கருதப்படும் மக்காவிற்கு இங்கிருந்து சுரங்கப்பாதை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் தான் மக்கா ஒரு இந்து கோயில் என்னும் சர்ச்சையை ஏற்படுத்திய தகவல்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. நடராஜர் சிதம்பரத்தில் ஆடுவதற்கு பல ஆண்டுகள் முன்பே இங்கு ஆடியதாகவும் அவரது ருத்ர தாண்டவத்தால் ராமேஸ்வரம் பல முறை அழிந்து மீண்டதாகவும் கருத்து நிலவுகிறது. இதனால் இந்த தலம் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓசம் என்ற சொல்லுக்கு தமிழில் ரகசியம் என்று ஒரு பொருள் உள்ளது. உத்தரகோசம் என்னும் பெயரில் ஓசம் வருவதால் இங்கு பல ரகசியங்கள் இருப்பதாக சந்தேகித்த பலர் அதை அறிய முற்பட்டனர். அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மங்களநாதர் கருவறையில் வட சுவற்றை ஒட்டி பாணசுரன் வழிபட்ட பாணலிங்கம். மேலும் மிக மிக தொன்மையான மரமான இலந்தை மரமும் இங்கு உள்ளது. இந்த தலத்தில் மூலவரான சிவபெருமான் சிலையின் கழுத்தில் பாம்பு இல்லை, தலையில் கங்கையும் இல்லை. அதனாலேயே இது ஆதி தமிழர்கள் வழிபட்ட சிவபெருமான் என நம்பப்படுகிறது. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் ஏறக்குறைய 2 மணி நேர தொலைவில் அமைந்துள்ளது இந்த உத்தரகோசமங்கை. சென்று ஐயனின் அருளை பெற்று வாருங்கள். நன்றி.